எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற வரலாறை நம்முடைய சௌகரியத்திற்காக நாம் அதை மாற்றிக்கொள்ள கூடாது அப்படிங்கறத முதல்ல நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும். சரிங்க, இந்த அக்ஷய திருத்தியைனா முதல்ல என்ன? அக்ஷயம் அப்படின்னா தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடியது. அதனாலதான் அக்ஷய பாத்திரம் அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா, எடுக்க எடுக்க அள்ள அள்ள குறையாமல் வந்து கொண்டே இருக்கும். அந்த அக்ஷயம் அப்படிங்கிற இந்த நாளோடு சேர்ந்த அக்ஷய திருத்தியை அப்படிங்கிற தினத்தை வந்து நாம எதனால கொண்டாடுகிறோம், அந்த நாள்ல நாம யார வணங்கணும், வணங்குறதுனால என்ன பலன் அப்படிங்கிற ஒவ்வொரு பிரிவையுமே நாம வந்து இன்னைக்கு பதிவுல பார்த்தோம்லாம். முதல்ல இந்த அக்ஷய திருத்தியை நாள்ல குச்சேலருக்கு கிருஷ்ண பகவான் அருள் புரிந்து அவரை மிக உயர்ந்த செல்வந்தராக மாற்றினார். குச்சேலர் வந்து எப்படி இருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவருக்கு செல்வம் வேணும் அப்படின்னு அவர் ஒரு நாளும் நினைச்சதே கிடையாது. ஆனா குழந்தைகளினுடைய வறுமை தாங்காம மனைவி போய் செல்வம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன போது கூட அந்த எண்ணத்தோட அவர் வரவே இல்லை. தன்னுடைய